வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக்ல வெயிட் லாஸ் பண்றவங்க யாரெல்லாம் புரோட்டீன் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் புரோட்டீன் எடுத்துக்க கூடாது, ஃபைபர் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, இதை பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஷேக்கு கூட புரோட்டீன் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. அப்போது யாரெல்லாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் ஃபைபர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யாரெல்லாம் ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது இன்னுமே அதிகமாகும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைபர் பவுடரை ஆட் பண்ணி ஷேக் எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் ப்ராப்ளம்ல இருந்து ஒரு பெஸ்ட் ரிலீஃப் கிடைக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோட்டீனும் எடுத்துக்கலாம், ஃபைபரும் எடுத்துக்கலாம். நீங்கள் மார்னிங் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், நைட்டில் ஃபைபர் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் 2 டைம்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபைபர் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீனை ஏன் எடுக்க வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் ஹீட் இன்னுமே அதிகமாகும். ஸோ நீங்கள் ஃபைபர் ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது உங்கள் பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஃபைபர் எடுத்துக்கணும். இந்த ஃபைபரை எடுத்துக்கும் போது பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்கள் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் ப்ரோட்டீன் டைஜஸ்டிவ் ஆக ரொம்பவே லேட் ஆகும். இதனால் உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கும் போது உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக்கை கிளியராக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், தைராய்டு, ஹீட் பாடி, சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஃபைபர் எடுத்துக்கணுமா இல்லை ப்ரோட்டீன் எடுத்துக்கணுமா, இந்த மாதிரியான ஃபுல் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தியாக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட கோச்சிங் மூலமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும்னு தெரியல அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை.